இவ மைக்ல அனௌன்ஸ் பண்ணதை கேட்டீங்களா? போட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு, வாங்க நம்ம போட்டி பார்க்க போலாம். நம்ம டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும். இவ சந்தியா, நம்ம ஒழுங்கா ஆடிடுவோமாவ? அதெல்லாம் சூப்பரா ஆடலாம். அம்மா கிட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கணும். அந்த பர்மிஷனை வாங்க வேண்டியது மட்டும் நம்மளோட பொறுப்பு. எப்படியும் பெரிய பொண்ணத்தையே பார்த்து அதுக்கு பேசணும். சரி வாங்க நம்ம போட்டி பார்க்க போவோம். எப்படியும் பெரிய பொண்ணத்தையே அங்கே தான் வருவாவ. ஆமா வாங்க போலாம். ஐ ஜாலி. என்ன என் தலையெழுத்து, நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி எந்த வேலையா இருந்தாலும் இந்த வீட்டில் நான் ஒருத்தி தான் கடந்து சாவணும். ஒரு அரிசி முட்டையை பெற்றிருந்தாலும் ஆக்கி அவிச்சாவது தின்னு இருக்கலாம். இவ்வளோ எண்ணத்துக்கு தான் நான் பெற்று வச்சிருக்கணும் தெரியல. தண்டம்மா. எம்மோ என்னலாம் வேணும்? எம்மோ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணவ கேட்டியா? போட்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்களா சின்ன பசங்களுக்கு. நாங்க போய் போட்டி பார்க்க போறோம். போங்க, நீங்களும் எந்த பயணம் போவீங்களோ போங்க. உங்களுக்கெல்லாம் என்ன கவலை, போயிட்டு வாங்க. நான் தானே கடந்து சாவியே, உங்களுக்கெல்லாம் என்ன கவலை, போயிட்டாங்க போயிட்டாங்க. எம்மா ஏன் போய் இப்படி பேசுறா? போட்டி ஆரம்பிச்சிட்டாவ, அதான் பார்க்க போறோம். நீயும் வா. வேற இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? நான் அப்பவே வெளியே கடைக்கு போகும்போதே சொன்னேன், விளக்கெல்லாம் தேய்ச்சி வைங்களா, சாமி கும்பிடணும் நாளைக்குன்னு. ஆனா 2 பேரும் செஞ்சீங்களா? ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கீ ஆட்டம். இப்ப போட்டிலாம் முடிஞ்சு ராத்திரி வந்தப்புறம் கூட நான் உனக்கு தேய்ச்சி தரேன். ஏது போட்டி முடிஞ்சு ராத்திரி 10-11 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவியா? இந்த விளக்க உட்கார்ந்து தேய்ப்பியா நீ? இந்த கதையெல்லாம் நான் நம்பணுமோ? காலையிலே நான் பூஜைக்கு தேவையான வேலைகளை செய்வேனா, இல்ல உங்க கூட இந்த விளக்க தேய்க்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேனா? காலையில சாமி கும்பியதுக்கு கொழுக்கட்டை சுடணும், பொங்கல் செய்யணும், சுண்டல் செய்யணும், 1008 வேலை இருக்கும்போது இந்த விளக்க தேய்க்கல நான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமாக்கோ? இப்ப எம்மோ எதுக்கு இப்ப நீ கத்திட்டடக்கா? நாங்க தான் தேய்ச்சி தரோம் எப்படினாலும் சொல்றோம்ல ராத்திரியே. ஏம்மா நீங்களும் எந்த அலையும் போங்கம்மா. என்கிட்ட இனிமே யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அங்க போறேன் இங்க போறேன்னு உங்க விருப்பப்படி எந்த அளவு வேணாலும் போங்க. பெரியமா அப்படி சொல்லாதீங்க பெரியமா. போட்டி தானே பெரியமா பார்க்க போறோம். ஏம்மா சின்ன பொண்ணு, நீங்களும் பார்க்க போறதா இருந்தா போங்கம்மா. இவ்வளோலையும் கூட்டிட்டு போங்க. இவ்வளோ என்ன எங்க இருந்தாலும் வேலையை செய்ய போறாளுவே, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்றேன் நானும். எம்மோ நீ இப்படி கோபமா பேசும்போது எப்படி போய் எங்களுக்கு போக தோணும்? போட்டி பார்க்க போறதே சந்தோஷமா ஜாலியா பார்க்கணும்னு தான். நீ இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் ஒன்றும் சொல்லலல, போங்களா போய் போட்டி பாப்பியில இனத்த பாப்பியில போய் பாருங்க. போங்க, இடத்த காலி பண்ணுங்க. எம்மா அப்ப நீ போட்டி பார்க்க வரலையா? நான் வழக்கு தேய்ச்சிட்டு வந்து பாத்துக்கிட்டே, நீங்களும் போங்க. இப்ப சந்தியாவா போவோம், அம்மா தான் இவ்வளவு சொல்றல்ல. ஆமா சந்தியா வா போலாம், அம்மா தான் சொல்லிட்டாங்களா போயிட்டு வாங்கன்னு. எல்லாம் போங்க போங்க, நான் வருவேன், அம்மா வருவேன். எம்மோ கண்டிப்பா வரணும் போட்டி பார்க்க. சரி வாரேன், நீ சிரிச்ச மாதிரி சொன்னாதான் நாங்க போவோம். எல்லாம் சோதிக்காதீங்களா, போங்கன்னு சொன்னப்புறம் போங்க. இதுக்கு மேல நிற்கப்படாது. சின்ன பொண்ணு ஓடியா. ஆண்டி வாங்க, இதுல உட்காருங்க, இடம் இருக்கு பாருங்க. சரி நான் உட்கார்றேன், இடம் இருக்கு பாரு உனக்கும், நீ அதுல உட்காரு. பரவாயில்ல ஆண்டி, நீங்க முதல்ல உட்காருங்க. எம்மா கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்கம்மா, இல்லைன்னா சேர்ல உட்காருங்க, எனக்கு மறைக்குது பாருங்க. நீ வாமா பக்கத்துல உட்காரு. அவங்க நின்னுகிட்டே இருக்காங்க, அவங்களையும் உட்கார சொல்லுங்க. ஐயா சேகரு, இடம் கிடக்கலையா? உட்காரு சேர்ல. அம்மா போட்டி நடத்துற இடத்துல கவின் நிக்கிறான் பாருங்க, அவன் கூட போய் நானும் நிக்கிறேன். இங்க இருந்தா சும்மா வேடிக்கை தினமா பாத்துக்கிட்டு இருக்கணும், அங்கன்னா கவின் கூட சேர்ந்து நானும் போட்டி நடத்திக்கிட்டு இருப்பேன்ல. சரி அப்போ போ, போயிட்டு வா. சரிம்மா. இனிமே நீ உட்காரு, அவன் போட்டி நடத்துற இடத்துக்கு போறானா? சரி ஆண்டி. இப்போது மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் போட்டி உருளைக்கிழங்கு கடத்துதல். சிறுவர்களுக்கான உருளைக்கிழங்கு கடத்துதல் போட்டி நடந்து கொண்டிருப்பதால் பார்வையாளர்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சாந்தியக்கோ, எனக்கு ஒரு டவுட்டுக்கோ. என்னடா மீனா உனக்கு டவுட்டு? இந்தா பக்கத்துல பெரிய பொண்ணு மாமியார் பக்கத்துல இருக்கு பாருங்க, ஒரு பிள்ளை முனியம்மா மோவா. ஆமா, அவளுக்கு என்ன? அந்த பிள்ளை என்னமோ லவ் பண்ணி ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பையன் வேண்டான்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டானா. இப்போ என்னன்னு தெரியலக்கோ, ஒரே இந்த பெரிய பொண்ணு வீட்டில் தான் கிடக்கா, இந்த பொம்பளையும் ஒரே அந்த பிள்ளை கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டே கிடக்கு. என்ன கதைன்னு தான் தெரியல. எல்லாம் மீனா பக்கத்து வீட்டு பிள்ளைன்றதுனால சும்மா பேசுவாவெல்லாம் இருக்கும் பேச்சு துணைக்கு. எப்போ பார்த்தாலும் பெரிய பொண்ணு அப்படியே வீடு வீடாக கதை பேச போயிருவாள்ல. லட்சுமி அக்கா வீடு, சரசக்கா வீடு, உமான்னு அவ்வளோ கும்பலாக சுற்றிக்கிட்டு திரிவாளுவேன். இவங்களுக்கு வீட்டில் கதை பேச ஆள் இருக்காதுல்ல, அதான் அந்த பிள்ளைகிட்ட பேசியிருப்பாவெல்லாம் இருக்கும் நேர போக்குக்கு. அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கோ. ஆனால் அந்த பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் வீட்டில் இருக்க நேரமும் அந்த பிள்ளை அங்கே தான் கிடக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. பெரிய பொண்ணு வீட்டுக்காரனமா அந்த பிள்ளைகிட்ட பேசியா? அது தெரியலக்கோ. நான் இன்னும் அந்த பையன் இந்த பிள்ளைகிட்ட பேசினதெல்லாம் பார்க்கல. ஆனால் அந்த பையன் வீட்டில் இருக்கும்போது அந்த பிள்ளை அங்கே தான் கிடப்பா ஓயாம. அதான் எனக்கு என்னென்னு ஒன்றும் புரியல. இந்த பெரிய பொண்ணு பேக்கு மாதிரி அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு தெரியுது. புருஷே மாமியார் குடும்பம்னு வீட்டில் இல்லாமல் அந்த பிள்ளை ஏன் இப்படி தெரியுதோ தெரியல. லட்டு மாதிரி அந்த பையலை இவ கொத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுவாவா? நமக்கு எதுக்கு மீனா அடுத்த விட்டு கதையெல்லாம்? ஆமாக்கோ அப்படி சொல்லுங்க. நம்ம யார் வீட்டு கதையும் பேச போறதில்ல, நமக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க பாருங்க பசங்களா, எல்லாரும் அவுட் ஆயாச்சு. நீங்க 4 பேர் தான் இருக்கீங்க. மத்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு 3 உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம். பாட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த வட்டத்தை சுத்தி ஓடணும். பாட்டு ஸ்டாப் ஆன உடனே தான் சர்க்கிள்குள்ள போய் உருளைக்கிழங்கு எடுக்கணும். யாரும் சண்டை போடக்கூடாது, கையில இருந்து புடுங்க கூடாது. சரிண்ணா, ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க.
எம்மா அந்த பிள்ளை சரியான வாயாடியா இருக்கு. சீக்கிரமா அடுத்து பாட்டு போடுங்க, அப்பதானே நாங்க உருளைக்கிழங்கு எடுக்க முடியும். ஏலே, ரேடியோ செட் தரணும்னா பாட்டு போட சொல்லு. அண்ணே நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணுங்க. சரிப்பா. வட்டத்துக்குள்ள ஓடக்கூடாது, வட்டத்தை தாண்டி வெளியே தான் ஓடணும். பரவாயில்ல, நம்ம சிம்ரன் இன்னும் போட்டியில இருக்கா. 3வது பிரைஸாவது வாங்கிடணும் அந்த போட்டியில அவுட் ஆகாம. இல்ல கார்த்தி, அந்த ரெட்டை குடுமி போட்டிருக்க பிள்ளை உமாக்கா பொண்ணு தானே? அந்த பிள்ளை தானே அவ்வளோ ஒரு கையில இருந்து அசால்ட்டா புடுங்கிடுச்சு உருளைக்கிழங்க. அதனாலதான் இன்னும் விளையாட்டுல இருக்கு. அந்த பிள்ளை அம்மா மாதிரி நல்லா உசாரா இருக்குமா இருக்கும். ஏ போட்டு தாக்கு, ஏ போட்டு தாக்கு, வங்க கடல் யார உர போட்டு தாக்கு, இன்னும் பாட்டுன்னு பாடாம இருக்கானு. ஏ வாத்தி யார போட்டு தாக்கு. பாட்டை நிப்பாட்டிட்டேன் தம்பி. அப்படிதான் சிம்ரன் சீக்கிரம் எடு. அப்பா நான் எடுத்துட்டேன். சூப்பர் தங்கம். ஒரு உருளைக்கிழங்கு அப்பாட்ட கொடுத்துருங்க. நல்ல வேலைல அந்த பிள்ளை உருளைக்கிழங்க எடுக்கல. இந்த தடவை எடுத்து ஜெயிச்சிருமோன்னு நினைச்சேன். அவ்வளோர்கிட்ட இருந்தும் புடுங்கிக்கிட்டே இருந்ததுல கடைசியில எப்படியும் ஜெயிச்சு 3வது பிரைஸாவது வாங்கிருமேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, லாஸ்ட் நேரத்தில் அவுட் ஆயிடுச்சு. இனிமே இந்த பிள்ளைகளுக்கு பிரைஸ் கிடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு செல்லுக்குட்டி எதுக்கு அழுவுற? உங்க அம்மா கிட்ட போய் சமத்தா உட்கார்ந்துரு. என்ன கொழுப்பு பத்தியால ஜெகன் அந்த பிள்ளைக்கு? பெரிய பையன்ற மரியாதையே இல்லாம போலன்னு சொல்லிட்டு போகுது. அததான் அப்பவே ரவுடி மாதிரி பண்ணுதுன்னு சொன்னேன்ல. அதுகிட்ட போய் எதுக்கு வாய விட்ட நீ? உருளைக்கிழங்கு செல்லுக்குட்டி எதுக்கு அழுவுது அப்படின்னு நக்கல் பண்ணா அது என்ன பண்ணும்? அப்படிதான் சொல்லும். அச்சச்சோ, உருளைக்கிழங்கு குட்டி அழுதுகிட்டே போகுதே. அடுத்து நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. 2 உருளைக்கிழங்கு உள்ள இருக்கு. லைனை தாண்டி சுத்தி தான் ஓடணும். லைனுக்குள்ள ஓடக்கூடாது. பார்த்து கவனமா. ஓகே, பாட்டு போடுங்கப்பா. சிம்ரன் கவனமா விளையாடு. பரவாயில்ல மீனா, உன் மோவே நீ தான் பேக்கு மாதிரி முடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவன் உஷாராதான் இருக்கான் உருளைக்கிழங்கு எடுக்கிறதுல. ஆமாக்கா, நானே எதிர்பார்க்கல. நல்லா விளையாடியான். ஆனா ஜெயிப்பானா தோப்பானா தெரியலையே. இன்னும் 2 பேர் இருக்காவல்ல. தோத்தா கூட 3வது பிரைஸாவது கிடைக்குமே. அப்புறம் என்ன கிடைக்கும் தான். 3வது பிரைஸ்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும்ல. உனக்கு ரொம்ப தாண்டி. அண்ணே பாட்டு பாட்டுங்கண்ணே. சிம்ரன் ஃபாஸ்ட். அப்பா எடுத்துட்டேன். சூப்பர் தங்கம். பாத்தியில சாந்தியக்கா, நான் சொன்னேன்ல, இந்த அவுட் ஆயிட்டு வந்துட்டான். எல்லாம் உன் மோவே 3வதா தான் ஜெயிச்சிருக்கான்ல. அப்புறம் என்ன? சூப்பர் தங்கம். போட்டியிலிருந்து வீர சிங்கம் நமது சிம்பு அவுட் ஆகி இப்பொழுது வெளியேறுகிறார். இருந்தாலும் 3வது பிரைஸை தட்டி செல்கிறார். அம்மா நான் தோத்துட்டேன். சரி பரவாயில்ல விடு. நீ தான் 3வது பிரைஸ் வாங்கியிருக்கல, அது போதும். உருளைக்கிழங்கு கடத்தல் போட்டியின் இறுதி சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களே. பார்வையாளர்கள் உடனடியாக அடுத்த போட்டிக்கு தயாராக இருக்கவும். குழந்தைங்களா, இப்போ ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்கும். 2 பேர் இருக்கீங்க. பாட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஓடணும். பாட்டு நின்ன உடனே உருளைக்கிழங்கு டக்குன்னு எடுத்துடணும். யாரும் யார் கையில இருந்து புடுங்க கூடாது, சண்டை போடக்கூடாது. சரிப்பா. ஏலே பாட்டு போடுங்களே. இல்ல ஜெகனே, இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற நீ? அந்த ஒத்த குடுமி பிள்ளை தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நல்லா உஷாரா இருக்கு. வாய்ப்பே இல்லை. நீ வேணா பாரு, அந்த பிள்ளை எவ்வளவு உயரமா இருக்கு. ஒல்லியா வளர்த்தியா நம்ம சின்ன பொண்ணு மாதிரி தாவி குதிச்சு வந்தாவது எடுத்துரும் பாரு. வாய்ப்பே இல்லைல. அது பேக்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை தான் உருளைக்கிழங்கு மேலேயே கண்ணா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். நீ செகண்ட் பிரைஸ், நம்ம சிம்ரன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவ்வளவுதான். சூப்பர்டா செல்லக்குட்டி. எந்திரிங்க. நான் சொன்னேன் பத்தியா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? ஆமல கார்த்தி. ஏ என் பேத்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ். உருளைக்கிழங்கு கடத்துதல் போட்டியில் முதலாவதாக வெற்றி பெற்றவர் சிம்ரன், 2வதாக வெற்றி பெற்றவர் கவின்லியா, 3வதாக வெற்றி பெற்றவர் நமது சிம்பு. எம்மா அருவமண்டை, கொஞ்சம் மண்டையை கொஞ்சம் தாத்தாவது வையுமா, இல்லைன்னா வேற நகண்டாவது உட்காரு. எனக்கு போட்டியே தெரியுமுண்டுங்கு. யோ கிழவா, நான் என்ன சேர் மேல யார் யானுக்கே உட்கார்ந்து தானே இருக்கேன். என் கொண்ட மறைச்சதுன்னா நீ தள்ளி போய் உட்காரு. ஆளு மண்டையும் பெருக்காலட்டு பையன். ஆமா, இவ இப்பதான் 16 வயசு குமரி. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? கிழட்டு பையலுக்கு பிளேக் எடுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? போட்டி பார்க்க வரலையாக்கா? வா சரசு. என்னக்கா இப்ப உட்கார்ந்து வழக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிய? போட்டி பார்க்க வரலையா? எங்க சரசு நம்ம போட்டி பார்க்க போறது? காலையிலே வழக்கு பத்த வைக்கணும், சாமி கும்பிடணும், நிறைய வேலை கிடக்கு. இப்ப போய் அங்க உட்கார்ந்துருந்தோன்னா இந்த வேலையை யாரு பாக்குது? இதெல்லாம் முன்னாடியே உங்க மூளைல தேய்ச்சி வைக்க சொல்லியிருக்க கூடாதா? அதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு சரசு. நான் கடைக்கு வரும்போது வீடெல்லாம் தொடச்சி போட்டுட்டு வந்தேன் குளிச்சுட்டு. இந்த வழக்கை மட்டும் தேய்ச்சி வைங்களா 2 பேரோன்னு சொன்னேன். அவ்வளோ அந்த ஆளை போட்டுட்டு ஆடிட்டு நடந்திருக்காளுவ. நான் வந்தப்புறமும் அப்படியே கிடக்கு.
அந்த ஆளை எடுத்துட்டு உட்காந்து இப்ப நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வேற எங்க போட்டி பார்க்க போறது? ஐயே அக்கா, ராத்திரி வந்து கூட தேய்ச்சி போட்டுக்கிடலாம். வாங்க நம்ம போட்டி பார்க்க போவோம். சின்ன பிள்ளைகளுக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் வந்து பார்க்க ஆசையா தான் இருக்கு சரசு. சின்ன பிள்ளைகளுதுன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். சின்ன பிள்ளைகள் நல்லா விளாடம் பார்க்கலாம், ஆசையா தான் இருக்கு. ஐயே அக்கா, தேய்ச்ச வரைக்கும் போதும், அப்படியே போட்டுட்டு வாங்க, வந்து தேய்ச்சிக்கிடலாம் மீதிய. வாங்க அக்கா, சொன்னா கேளுங்க. ஐயோ சரசு, பாதி விளக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் தான் விளக்கணும். விளக்கு போட்டுட்டு வாரேன், நீ என்ன போய் பாரு. ஐயோ லட்சுமி அக்கா, சொன்னா கேளுங்க, வாங்க. நீங்க இப்படியே வாயில சொன்னா கேட்க முடியாது. அதுக்கு தூரப்படுங்க, வாங்க வாங்க, எந்திங்க எந்திங்கன்னு. இல்ல இல்ல, இரு இரு, வாரே வாரே வாரே. இதெல்லாம் வேற நம்ம எப்ப பாக்குது? வாங்க, இந்த வேலையை தான் நம்ம வருஷம் ஃபுல்லா செய்யுமே. வாங்க இப்ப போட்டி பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இழிச்ச வச்சு உன்கிட்ட பெரிய பொண்ணு ஏதாவது சொன்னாளா? என்கிட்டயும் எதுவும் சொல்லலா. நானும் அவளை 2-3 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆளு சரியே இல்ல. சரி, அதான் இப்ப போறோம்ல பாக்க அவளை, என்னன்னு போய் பார்த்து கேட்போம். அடே அப்பா, இது பெரிய பொண்ணா? ஏட்டி பெரிய பொண்ணு? வாடா உமா. வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க, இழுத்து வச்சு வா வா. நீங்கள் போட்டி பார்க்க போகாம நேரம் இங்க வந்திருக்கிய? அதை நாங்கள் போய் கேட்கணும். நீ என்ன போட்டி பார்க்க வராம இங்க உட்கார்ந்து வழக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வழக்கு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேய்ச்சி தானே ஆகணும், அதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பெரிய பொண்ணு, இங்க பாரு, உன்னை பத்தி நல்லா எங்களுக்கு தெரியும். அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு உனக்கு? நீ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. என்னாச்சு? என்ன பிரச்சனை? முத அதை சொல்லு. பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் உமா அப்படி கேக்குற? இல்லையே, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கேன். நீ 2-3 நாளாவே சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்பயும் நீ நல்லா துருன்னு நீ தான் ஆக்டிவா இருப்ப. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ சரியா படல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லலா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன், என்ன தெரியுது அப்படி யார்கிட்ட மாற்றம்? பெரிய பொண்ணு, எனக்கும் உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. இந்த மாதிரி போட்டிலாம் நடந்தா ஆள் அங்க வந்து நிப்பா. இன்னைக்கு என்னன்னா என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுல உட்காந்து வழக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. ஏன் உங்க மாமியார் வழக்கு தேய்க்கணும்னு சொல்லி சத்தம் முடிச்சோ? இல்ல நானா தான் தேய்க்கேன். எல்லாம் இழிச்ச வச்சு, இவ மாமியாளுக்கெல்லாம் பயப்படியவா கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு வீட்டுக்காருக்கு லீவ் இல்ல, வழக்கு தேய்ச்சிட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லியிருப்பாரு என்னமோ, அதனால வழக்கு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். எல்லாம் பெரிய பொண்ணு அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லலா, சும்மா தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரி வா, அப்ப வழக்கு தேய்ச்சதெல்லாம் போதும், நம்ம போய் போட்டி பார்க்கலாம். அங்க போட்டி சின்ன பிள்ளைகளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உன் மொவாலாம் அங்க ஜெயிச்சிட்டா. ஆமா, அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றவ, நீ அதை பார்க்க போகாம நீங்க உட்கார்ந்து வழக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கியாக்கும். அம்மா, உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு பார்த்தேன். அது என்ன, உங்க மாமியார் ஒரே அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை கூட சுத்திக்கிட்டு தெரியுது, என்னவா? இப்ப கூட உன் மாமியாரு உன் வீட்டுக்காரு அந்த பிள்ளை எல்லாம் ஜோடியா தான் பார்க்க போன மாதிரி இருந்துச்சு, விளையாட்டு போட்டி பார்க்க. அப்படியா? ஜோடியாவா போனாவ? வீட்டுல இருந்து போகும்போது தாயும் ஓனும்லாம் போனாவ. ஏலா, எனக்கு என்னமோ அந்த பிள்ளையால தான் உனக்கு எதுவும் பிரச்சனையோன்னு தோணுது. அந்த பிள்ளையாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் எங்க மாமியாரால தான் எனக்கு பிரச்சனை. என்னலாம் சொல்ற பெரிய பொண்ணு? என்ன பண்ணிட்டு கிடக்கு உங்க மாமியார் உன்னைய? அது ஒண்ணும் இல்லலா உமா, எப்பயும் போலதான். வீட்டிலே இருக்க மாட்டேங்கியா, வேலையே செய்ய மாட்டேங்கன்னு ஒரே எப்பயும் பிரச்சனை பண்ணும்ல. இப்ப அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைய எங்க வீட்டுக்காருக்கு கட்டி வைக்கிறதுக்கு பிளான் போடுது. எல்லாம் என்னலாம் சொல்றா? அவளை பாரா, சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டுக்காரமா இதுல உடந்த? இல்ல அவர்லாம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. எல்லாம் பெரிய பொண்ணு, உன் புருஷனை நீ என்னமா நம்பிக்கிட்டு இருக்கா? அவரு தான் நைஸா அவ அம்மையை வச்சு பேசுறாரோன்னு எனக்கு தோணுது. இல்லலா இழிச்சவாச்சி, அப்படிலாம் இருக்காது. அவர் எப்பயுமே வீட்டுக்கு நான் லேட்டா வந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் வர்றதுக்குள்ளேயாவதுன்னு தான் சொல்லுவாரு. இப்பயுமே அதான் சொல்லுவாரு. நேற்று தான் பார்த்தேன், அந்த பிள்ளைய எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச வைக்கிறதுக்கு எங்க மாமியார் பேசுன்னு சொல்லிக்கிட்டு நிற்கு மறைஞ்சு நின்று அவர்கிட்ட கொண்டு போய் காப்பியை கொடுக்க சொல்லி. நான் அதை பார்த்துட்டு கேட்டதும் அது நக்கலா பேசுது. நீ அந்த கிளவியை சும்மாவா விட்டா? நான் என்னலாம் பண்ண முடியும் உமா? அது கையை காலம் முடிச்சு போடாண்டா பாக்க. நீ அதானே எங்க கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. நானும் இவ்வளவு நாள் விளாட்டுக்கு சொல்லுதுன்னு நினைச்சிட்டேன். வீட்டுல இருக்க மாட்டேங்க, வேலை செய்ய மாட்டேங்கன்றதுக்காண்டி என்னையும் மிரட்டுறதுக்காண்டி சும்மா விளாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. இப்ப அது பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை உண்மையா தான் சொல்லியிருக்குமோன்னு பயமா இருக்கு. இங்க வேற பெரிய பொண்ணு, அப்படிலாம் ஒண்ணு நாங்க நடக்க விட்டுருவோமோ? வேற நாங்கெல்லாம் உனக்கு எதுக்கு இருக்கோம்? இரு, இன்னைக்கே விளையாட்டு போட்டி நடக்கிற கூட்டத்தோட கூட்டமா ஏதாவது பண்ணி விட்டுருக்கியோ மாமியார? எல்லாம் உமா எதுவும் பண்ணிட்டு நடக்காத, சும்மா இரு. எட்டி பெரிய பொண்ணு, உன் மாமியார் நல்லா ஜோடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து என்னமோ பெரிய இது மாதிரி அதுகிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்கிட்ட கூட ஒரு நாள் அப்படி பேசி சிரிச்சது கிடையாது. சரி விடுங்களா, பாத்துக்கிடலாம். இப்போ சும்மா என்னைய மிரட்டுறதுக்கு தான் சொல்லியிருக்கோன்னு நானும் நினைக்கேன். அப்பனா நீ ஜாலியா இருக்க வேண்டியதானே, வேற எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா? எங்களுக்கு பழைய பெரிய பொண்ணா நல்லா ஜாலியா இருக்கணும், அதான் பிடிக்கும். என்னத்த ஜாலியா இருக்கப்போ. சரி எந்திரி வா, விளையாட்டு போட்டி பார்க்க போவோம். எல்லாம் வந்து எங்க மாமியார் ஏதாவது கத்திட்டு அடக்கோலா, இந்த வழக்க கூட இவ தேய்ச்சி வைக்கலன்னு சொல்லி இதை மட்டும் தேய்ச்சி போட்டுட்டு வந்துடுறேன். சும்மா இரு, அது வந்து உட்கார்ந்து தேய்க்கும். நீ வா, நம்ம இன்னைக்கு விளையாட்டு போட்டி பாக்குறோம். உங்க மாமியார ஏதாவது செஞ்சு விடுறோம். ஆமா, இப்ப நீ வரலன்னு வையி, நாங்க 2 பேரும் போய் போட்டே தள்ளிடுவோம். என்ன சொல்றா?
ஆமா இழிச்ச வச்சு சொல்றதும் சரிதான். எல்லாம் எதுவும் பண்ணி விட்றாதீங்களா, நான் வாரேன். அப்ப வா, எந்திரி எந்திரி எந்திரி, வா விளையாட்டு போட்டி பார்க்க போவோம். நல்லா ஜாலியா இருக்கதை விட்டுட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கலாம். வாடா. தெய்வம் படிதாண்டி